குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சுட்டி. இன்னைக்கு நம்ம குருவியின் நேர்மையும் காகத்தின் சூழ்ச்சியும் பத்தின ஒரு கதை தான் பார்க்க போறோம். ஒரு காட்டுல குருவி ஒண்ணு இருந்துச்சு. அந்த குருவி ஒரு நாள் ஆத்து பக்கத்துல போகும்போது ஒரு தங்க செயினை பார்த்துச்சு. உடனே அந்த குருவி செயின் பக்கத்துல போய், இந்த பொருள் இப்படி மின்னுதே, பார்க்கவும் அழகாவும் பளபளப்பாவும் இருக்குதே, இது யாரோட பொருளா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுது. அப்படி அந்த குருவி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா பறந்து போன கெட்ட எண்ணம் கொண்ட காகம் ஒண்ணு குருவி பக்கத்துல வந்து என்ன பண்றன்னு கேட்டுச்சு. உடனே குருவி, இதோ பாரு, இந்த பொருள் யாரோடதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு பொருள் நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நீ பாத்திருக்கியா அப்படின்னு காகத்துக்கிட்ட குருவி கேட்டுச்சு. காகம் அந்த பொருளை பார்த்து, அடடே, இது இவ்ளோ அழகா இருக்கே, நல்லா பளபளப்பா மின்னுதே, இது நம்ம கிட்ட இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுல நினைச்சது. உடனே காகம், குருவியே, இது என்னோட பொருள் தான், இத காணலன்னு தான் நான் காடு முழுக்க தேடிட்டு இருக்கேன், அத என்கிட்டே தந்துரு அப்படின்னு காகம் சொல்லுச்சு. குருவிக்கு காகம் பொய் சொல்லுதுன்னு தெரிஞ்சது. உடனே குருவி, அப்படியா? நான் இதுவரைக்கும் உன்கிட்ட இந்த பொருளை பார்த்ததே இல்லையே. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. நான் நம்ம அனுபவமிக்க ஆதியார்கிட்ட போய் இந்த பொருளை கொடுக்கேன். நீ அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு குருவி சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துட்டு ஆந்த கிட்ட போச்சுது. குருவி ஆந்த கிட்ட போய், ஆந்தையாரே, நான் இந்த மின்னக்கூடிய பொருளை நான் ஆத்து பக்கத்துல பார்த்தேன். இது பாக்குறதுக்கு பிரமிப்பா இருக்கு. இந்த பொருள் காகத்தோடதுன்னு இந்த காகம் சொல்லுது. ஆனா இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒண்ண காகத்துக்கிட்ட மட்டுமில்ல, இந்த காட்டுலயே நான் பார்த்ததில்ல. எனக்கு காகம் பொய் சொல்லுதுன்னு சந்தேகமா இருக்குது. வயசுல பெரியவங்க நீங்களே, இந்த பொருளை அதோட உரிமையாளர்கிட்ட சேர்த்து விடுங்க அப்படின்னு குருவி ஆந்த கிட்ட சொல்லுச்சு. ஆந்த அந்த பொருளை பார்த்துட்டு, இது தங்கத்தால செய்யப்பட்ட பொருள், இது மனிதர்களுக்கு சொந்தமானது, மனுஷங்க இத செயின் அப்படின்னு சொல்லுவாங்க, இது கண்டிப்பா காகத்தோடதான் இருக்க வாய்ப்பே இல்ல. ஓஹோ, அப்போ நான் நினைச்சது சரிதான். அந்த காகம் பொய் தான் சொல்லியிருக்கு. அப்போ இது மனுஷங்களோடதுன்னா, இது விலை மதிப்புள்ள பொருளா இருந்தா கண்டிப்பா மனுஷங்க இதை தேடி வருவாங்க. அப்படி அவங்க வந்தாங்கன்னா நான் இத அவங்க கிட்ட ஒப்படைச்சிருந்தேன் அப்படின்னு குருவி அந்த செயினை எடுத்துட்டு ஆத்தங்கரைக்கு போய் ஒரு மரத்து மேல இருந்து அந்த செயினை யாராச்சும் தேடி வராங்களான்னு காத்துட்டு இருந்துச்சு. அப்படி காத்துட்டு இருக்கும்போது விஷயம் தெரிஞ்ச அந்த காகம் மறுபடியும் குருவி பக்கத்துல வந்து சொல்லிச்சு. நீ இப்படி இந்த பொருளை அதோட உரிமையாளர்கிட்ட கொடுக்கறதால உனக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லு. நீ இத என்கிட்ட தந்த அப்படின்னா ஒரு மாதத்துக்கு தேவையான தானியங்களை நான் உனக்கு தருவேன். இத நீ என்கிட்டயே கொடுத்துரு. இல்ல, இந்த பொருளை நான் அதோட உரிமையாளர்கிட்ட தான் கொடுப்பேன். அவங்களுக்கு இது கண்டிப்பா முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். உன்கிட்டலாம் என்னால தர முடியாது அப்படின்னு குருவி மறுத்துட்டு. உடனே காகம் கோவப்பட்டு, நீ என்னமும் பண்ணு, நான் சொல்றத சொல்லிட்டேன் அப்படின்னு பறந்து போச்சுது. ரொம்ப நேரம் ஆன அப்புறம் ஒரு குட்டி பாப்பா அழுதுட்டே வருத்தத்தோட நடந்து வர்றத அந்த குருவி கவனிச்சுது. அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயுமா எதையோ தேடிட்டு இருந்துச்சு. உடனே குருவி, இந்த பொண்ணுதான் இந்த செயினோட உரிமையாளரா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுது. உடனே அந்த குருவி அந்த செயினை மரத்திலேயே வச்சுட்டு அந்த குழந்தை பக்கத்துல போய் கேட்டுச்சு. நீ எதற்காக அழுற? என்னோட செயின் ஒண்ணு தொலைச்சிட்டேன். இன்னைக்கு காலையில இந்த ஆத்துல என் அம்மா அப்பாவோட குளிக்க வந்திருந்தேன். அதான் ஒருவேளை இங்க விழுந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு தேடி வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு. உடனே குருவி, அழாத பெண்ணே, இரு வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய்
மரத்து மேல இருந்த அந்த செயினை எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுட்ட கொடுத்துச்சு. அத பார்த்ததும் அந்த குட்டி பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு குருவிக்கு நன்றி சொல்லிட்டு போச்சுது. பாத்தீங்களா குட்டி சுட்டி, அந்த குருவி நினைச்சிருந்தா அந்த செயினை பார்த்த உடனே எடுத்து வச்சிருக்கலாம், இல்ல உணவுக்கு ஆசைப்பட்டு அந்த காகத்திட்டே கொடுத்திருக்கலாம். ஆனா அந்த குருவி அப்படி செய்யாம நேர்மையா அந்த பொருளோட உரிமையாளர்கிட்ட சேர்த்துச்சு. நீங்களும் இந்த காக மாதிரி இல்லாம அந்த குருவி மாதிரி உண்மையாவும் நேர்மையாவும் இருக்க கத்துக்கணும். ஓகேவா? இதே போல இன்னும் நிறைய கதைகளை கேட்பதற்கு நம்மளுடைய குட்டிச்சுட்டி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.